இன்னைக்கு நாம பார்க்க போறது திருச்சி மலைக்கோட்டை பத்தி தான். 3500 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு புவியியல் அதிசயம். இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான பாறை இது. இது சும்மா ஒரு கோவில் இல்ல, பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள்னு பல சாம்ராஜ்யங்கள் கைமாறிய ஒரு வரலாற்று பெட்டகம். இந்த கோட்டையோட முழு ரகசியங்களை டீப்பா போய் பார்க்கலாம். இந்த மலைக்கோட்டையோட பாறை ஆர்கியன் காலத்தை சேர்ந்தது. புவியியல் படி இது உலகிலேயே மிக பழமையான நிலப்பகுதிகள்ல ஒண்ணு. இதோட உயரம் 273 அடி. இந்த பாறையை சுத்தி காவிரி ஆறு ஓடுறது இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு தனி அழகு. ஆங்கிலேயர்கள் இத ராக் ஆஃப் ட்ரிக்னோபோலி அப்படின்னு ரொம்ப பெருமையா கூப்பிட்டுருக்காங்க. வரலாற்று ரீதியா பார்த்தா கிபி 7ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன் தான் இங்க குடைவரை கோயில ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சோழர்கள் இது காவல் கோட்டையா மாத்தினாங்க. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்த மதுரை நாயக்க மன்னர்கள் இந்த மலைக்கோட்டையை சுத்தி பிரம்மாண்டமான கோட்டை சுவர்களை கட்டி இது ஒரு ராணுவ தளம் மாதிரி பலப்படுத்தினாங்க. 18ஆம் நூற்றாண்டுல கர்நாடக போரின் போது இது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலான அதிகார போட்டிக்கான முக்கிய மையமா இருந்துச்சு. ராபர்ட் கிளைவ் இந்த இடத்துலதான் தங்கி தன்னோட போர் திட்டங்களை வகுத்திருக்காரு. 417 படிகள் ஏறி மேல போனா அந்த உச்சி பிள்ளையார் கோயில அடையலாம். ஆனா இந்த மலைக்குள்ள பல ரகசிய பாதைகள் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பாதைகள் காவிரிக்கு அடியில போய் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் இணைக்குதுன்னு பல கதைகள் சொல்லப்படுது. இது உண்மையா இல்லையாங்கிறது இன்னமும் ஒரு மர்மமா தான் இருக்கு. மலைக்கு மத்தியில இருக்கிற தாயுமானவர் கோவில் ஒரு கட்டடக்கலை அதிசயம். ரத்தினாவதிங்கிற பெண்மணிக்கு கடவுள் தாயா உதவி பண்ணதா வரலாறு சொல்லுது. இங்க இருக்கிற தூண்கள், சிற்பங்கள் எல்லாம் பிற்கால பாண்டியர் மற்றும் நாயக்கர் காலத்து கலைநயத்தோட உச்சமா இருக்கு. இந்த மலைக்கோட்டையை இப்போ நாம வெறும் சுற்றுலா தலமா பாக்குறோம். ஆனா இது நம்ம முன்னோர்கள் எவ்வளவு தந்திரமா பாதுகாப்பா ஒரு கோட்டையை அமைச்சிருக்காங்கிறதுக்கான ஒரு சாட்சி. திருச்சிக்கு நீங்க வந்தா இதோட ஒவ்வொரு கல்லையும் தொட்டு உணர்ந்து பாருங்க, வரலாறு பேசும். மலைக்கோட்டையில உள்ள தாயுமானவர் கோவில்ல சில தூண்கள்ல குறிப்பிட்ட இடத்துல தட்டுனா வெவ்வேறு இசை சுரங்கள் ஒலிக்குதாம். இது அக்கால கட்டடக்கலை நிபுணர்களின் மேதமைக்கு சிறந்த சான்றுன்னு சொல்றாங்க. தாயுமானவர் என்ற பெயருக்கு பின்னால ஒரு உணர்ச்சிகரமான வரலாறு இருக்கு. கர்ப்பிணி பெண் ஒருத்தர் பிரசவ வலியால் துடிச்சப்போ காவிரி ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளத்தால மருத்துவர் வர முடியல. அப்போது அந்த பெண்ணுக்கு தாயாகவே ஈசனே பிரசவம் பார்த்ததுனால அவருக்கு தாயுமானவர் அப்படின்ற பேர் வந்ததா புராணங்கள் சொல்லுது. பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே நடந்த கர்நாடக போர்கள் பலவும் திருச்சியை மையமா வச்சே நடந்திருக்கு. மலைக்கோட்டை ஒரு உயரமான இடத்துல இருந்ததால சுத்தி இருக்க பல மைல் தூரத்தை அங்கிருந்து பார்க்க முடியும். அதனால கோட்டையை யாரு வசப்படுத்துறாங்களோ அவங்களே அந்த பகுதியை ஆள முடியும் அப்படின்ற சூழல் இருந்தது. மலைக்கோட்டையில உள்ள கல்வெட்டுகள் பல்லவர் காலத்து வரி வசூல் முறைகள், கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் மற்றும் அன்றைய மக்களின் சமூக வாழ்க்கையை பற்றி மிக துல்லியமா சொல்லுது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த எழுத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்கிறது ஒரு ஆச்சரியம். இது வெறும் கல்லில், இது ஒரு மேனோலித்திக் வகை பாறை. அதாவது பல கற்கள் சேர்ந்தது இது இல்ல, இது ஒரே ஒரு பெரிய பாறை. அதனாலதான் 3500 மில்லியன் ஆண்டுகள் கடந்தும் வெயில், மழை, காற்று என எதற்கும் பணியாமல் இன்னைக்கும் கம்பீரமா இருக்கு. மலைக்கோட்டை உச்சாணி கிளையில இருந்து பார்த்தா காவிரியும் கொள்ளிடமும் பிரியும் இடம் தெரியும். இந்த இடத்திற்கு பெயர் அம்மா மண்டபம். நீங்க அங்க போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.